அன்புள்ள மாணவர்களே, இன்னைக்கு நம்ம VLSI சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல மாடியூல் 9 பார்க்க போறோம். சர்க்யூட் சிந்தசிஸ் யூசிங் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். இதுல ஷெனான்ஸ் தியரம்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான தியரம் பார்ப்போம். போன மாடியூல்ல given a function, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அத எப்படி sum of products, product of sum ரியலைசேஷன்ஸ் மூலமா சிந்தசைஸ் பண்றது, எப்படி ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இதுல AND கேட் ஆர் கேட்ஸ் தான் யூஸ் ஆச்சு. இதுல x1 x2ங்கிற ரெண்டு இன்புட் அந்த லாஜிக் சர்க்யூட் இருந்ததுன்னா அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அப்படி x1 x2 x3 அப்படின்னு மூணு இன்புட்ஸ் இருந்ததுன்னா எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம் 4 வேரியபிள்ஸ் வச்சும் பார்த்தோம். அடுத்து 4th செமஸ்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல படிச்ச கார்னா மேப் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது ஏற்கனவே படிச்சதுனால ஒரு குயிக்கா ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஷெனான்ஸ் தியரம்னா என்ன, அது எப்படி ஒரு கிவன் ஃபங்க்ஷனுக்கு மல்டிப்ளெக்சரை வச்சே சர்க்யூட்டை சிந்தசைஸ் பண்ண முடியும். ஏர்லியர் கேஸ்ல SOP POSல AND கேட் ஆர் கேட்டை வச்சு ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்ணோம். இதுல வெறும் மல்டிப்ளெக்சரை வச்சு, இது எதற்காக அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த சர்க்யூட், ஸ்பேஸ், இது எல்லாமே கம்மியாகும் மல்டிப்ளெக்சர் வச்சு யூஸ் பண்ணும்போது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். சோ இந்த செஷன்ல நம்ம 2:1 மக்ஸை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்த செஷன்ல 4:1 மக்ஸை வச்சு எப்படி பில்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்திருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் பில்ட் பண்ணோம். அதை எதை வச்சு பில்ட் பண்றோம்? மக்ஸை வச்சு பில்ட் பண்றோம். இந்த செஷன்ல வெறும் 2:1 மக்ஸை வச்சு எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் மக்ஸை பத்தி தெரியும். மக்ஸ்னா மல்டிப்ளெக்சர். குயிக்கா நம்ம ரிவ்யூ பண்றதுனா, அந்த காலத்துல டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அஸ்யூம் there are 2 users. டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் அவரு ஒரு யூசருடைய லைன் தான் நம்ம அவுட்புட்ல போகும் அப்படின்னு இருந்ததுன்னா, அவர் S is equal to 0 இவர் லைன் இது செலக்ட் பண்ணார்னா அவுட்புட்ல F is equal to x1 இருக்கும். அதே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் செகண்ட் லைனை செலக்ட் பண்றாரு அப்படின்னா x2ல உள்ள மெசேஜ், அந்த ஆடியோ மெசேஜ் இந்த லைன்ல போகும். சோ அதுதான் போட்டிருக்காங்க. செலக்ட் லைன் S is equal to 0னா அவுட்புட் will be equal to x1. when S is equal to 1, the output will be F is equal to x2. சோ இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, function is nothing but S bar, S is equal to 0, அதுக்கு S bar into F of S is equal to 0. இந்த F is equal to 0 என்னது? x1. S 0வா இருக்கும்போது x1 தான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் என்னது இது. அடுத்து S into F of S equal to 1. ஆக்சுவலா நீங்க ஒரு 3 இன்புட் ஃபங்க்ஷனா S, x1, x2 எழுதி 3 இன்புட்னா 8 காம்பினேஷன்ஸ் வரும் ட்ரூத் டேபிள்ல. அதை எழுதி பண்ணீங்கன்னா இந்த சர்க்யூட்ஸ் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் ஷெனான்ஸ் தியரத்தோட பேசிக். அதைத்தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சோ F is equal to S bar into S 0வா இருக்கும் போது அவுட்புட் என்ன, S 1ஆ இருக்கிற போது அவுட்புட்ல x2 கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். S bar into x2 plus S into இதை நம்ம மாடிஃபை பண்ணி இப்படி எழுதுறோம். This is ஷெனான்ஸ் தியரம். சோ இத ஒரு புரியலனா ஒரு 2 தடவை கவனிங்க, கட்டாயம் உங்களுக்கு புரியும். சோ ஷெனான்ஸ் தியரம் இதனுடைய அடிப்படை தான். சோ ஏர்லியர் யூ ஆர் யூசிங் SOP POS AND கேட் ஆர் கேட்டை தான் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னோம். இங்க மக்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லி இன்னொரு எழுதியிருக்கேன்.
இப்ப இந்த மக்ஸ் கூடிய சர்க்கியூட். நம்ம 0 இருக்கும்போது அவுட்புட்ல W1 வரும். 1 S வந்து 1 இருக்கிற போது நமக்கு அவுட்புட்ல வந்து என்ன கிடைக்கும்? W2 கிடைக்கும். அதனால இந்த ஈக்குவேஷன் S bar into W1 plus W2. சோ இப்ப இதுல வந்து 2 இன்புட் ஒரு செலக்ட் லைன். நம்ம ஜெனரலா ஒரு சர்க்கியூட்ல நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இன்புட்ஸ் வந்து W1, W2, W3 இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்கும். W1. இப்ப அவுட்புட் வந்து ஃபங்க்ஷன். சோ இது நம்ம மக்ஸா மாத்துறோம்னா 2:1 மக்ஸா மாத்துறோம் அப்படின்னா எத்தனை இன்புட் பிள்ளைங்களா இருக்கும்? 2:1னா W1. நம்ம செலக்ட் லைனை வந்து இந்த இன்புட்லயே ஒரு இன்புட்டா வச்சுக்கிறோம். சோ இங்க எப்படி 3 இன்புட் இருக்கு, அதுல ஒண்ணு வந்து செலக்ட் லைனா வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா W1ங்கிறத இன்புட்டா வச்சிருக்கோம். ஃபங்க்ஷனாலிட்டி அவுட்புட் வந்து இது வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னது வரும்? 0, 1. அதாவது F W1 0 இருக்கிற போது என்ன வேல்யூ இங்க வரணுமோ அதான். சோ இங்க நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா F of W1 equal to 0. இந்த என்ன வரும்? F of W1 equal to 1. சோ இந்த வேல்யூ தான் வரும். அதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சோ நம்ம போன ஸ்லைட்ல பார்த்ததே தான். F function is below. இங்க நம்ம S barனு போட்டிருந்தோம். அங்க போற என்ன பண்றோம்? இங்க செலக்ட் லைன் என்ன இருக்கோ அந்த W1 bar into அங்க X1 போட்டிருந்தோம். இங்க என்ன போடுறோம்? F of W1 equal to 0 plus W1 into F of W1 equal to 1. This is Shannon's theorem. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சர்க்கியூட் பில்ட் பண்றோம்னு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் தெளிவா தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். சோ இந்த இதுல ஈக்குவேஷன்ல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு மக்ஸ் ரியலைசேஷன் பண்ண போறோம். சோ மக்ஸை வச்சு பில்ட் பண்ண போறோம். சோ ஃபங்க்ஷன் வந்து W1 W2 plus W1 W3 plus W2 W3. சோ இத நம்ம வந்து ஷெனான்ஸ் தியரம் படி எப்படி பண்ண போறோம்? ஷெனான்ஸ் தியரம் படி பண்றதுக்கு முதல்ல ஒரு விஷுவலைசேஷன் வேணும். சோ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு. நம்ம W1, W2, W3 இதான் இன்புட்ஸ். இத உங்களுக்கு தெளிவா புரியணும். சோ இத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? ஒரு மக்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். மக்ஸ்ல என்ன இருக்க போகுது? இன்புட் லைன் W1, இது F, இது W1 0 இருக்கும்போது என்ன இருக்கு? F of W1 equal to 0 இருக்கும்போது என்ன வேல்யூ? இது என்னது? F of W1 is equal to 1. என்ன வேல்யூ? அதான் கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு என்ன நம்மளுடைய டாஸ்க் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த பிளாக்க வந்து நம்ம மக்ஸா மாத்தணும்னா நம்ம W1 செலக்ட் லைனை எடுத்தோம்னா என்ன இன்புட் கொடுக்கணும்? சோ இதனுடைய வேல்யூ என்ன, இதனுடைய வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா மக்ஸா மாத்திரலாம். சோ இப்ப இங்க என்ன பண்ண போறோம்? அப்ப ஷெனான்ஸ் தியரம் எழுதுறோம். ஷெனான்ஸ் தியரம் என்ன சொல்லுது? F is equal to நம்ம என்ன செலக்ட் லைன் எடுக்கிறோமோ அதான் எழுதணும். W1 bar F of W1 equal to 0 plus W1 into F of W1 equal to 1. சோ இது கண்டுபிடிக்கணும். அப்ப F of W1 equal to 0 ரொம்ப சிம்பிள். W1க்கு 0 கொடுத்தா என்ன ஆகும்? முதல்ல சொல்லுங்க பிள்ளைங்களா. 0. இங்கேயும் W1க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 plus W2 W3 that is equal to W2 W3. அடுத்து F of W1 is equal to 1. அதுக்கு வரும்போது என்ன வரும்? W1 is equal to 1 என்ன வரும் சொல்லுங்க. இதுல W2 plus இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும்? W3 plus இங்க W2 W3.
சோ அந்த W2 W3 என்ன பண்றோம், இத வந்து A plus AB என்ன வரும், A plus AB is always equal to A. நம்ம பூலியன் அல்ஜிப்ரால படிச்சிருக்கோம். A plus AB is equal to A. அப்ப இங்க என்ன வரும், W2 plus W3. சோ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா f of W1 is equal to 0 எவ்வளவு, W2 W3. f of W1 is equal to 1 எவ்வளவு, W2 plus W3. இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த சர்க்யூட் எப்படி வரும், இங்க செலக்ட் லைன் W1 ஃபங்க்ஷன் W1 0 இருக்கும்போது f of W1 equal to 0 இது என்னது, இது W2 W3. அடுத்து இது என்னது, இந்த இன்புட் என்னது, W1 ஒன்னா இருக்கிற போது எவ்வளவு, W1 ஒன்னா இருக்கிற போது என்னது, W2 plus W3. சோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து என்னவா மாத்திட்டோம், we have converted into a mux. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னவா மாத்திருக்கோம், ஒரு மக்ஸ் சர்க்யூட்டா மாத்திட்டோம், 2:1 மக்ஸா மாத்திட்டோம். சரி நீங்க கேட்கலாம் இது முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா, இல்ல. என்னன்னா W2 W3 நமக்கு தெரியும், இது ஒரு AND கேட், இது என்னது ஒரு OR கேட். இந்த AND கேட்டையுமே மக்ஸா மாத்தலாம். நல்லா கவனிங்க பிள்ளைங்களா, AND கேட்னா சார் ஒரு AND கேட் போட்டுறேன், நம்மளுடைய பர்பஸ் என்னது, எல்லாத்தையும் மக்ஸா மாத்துறது. சோ இந்த இதையும் மக்ஸா மாத்தணும், இந்த ஈக்குவேஷன் AND கேட்டுக்குரியதும் மக்ஸா மாத்தணும், OR கேட்டுக்குரியதும் மக்ஸா மாத்தணும். அப்ப அதை பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இத வந்து Gன்னு வச்சுக்கிறோம், இத வந்து என்ன பண்ணிக்கிறோம் Hன்னு வச்சுக்கிறோம். சோ G ஃபங்க்ஷன் H ஃபங்க்ஷன். சோ G ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க, G ஃபங்க்ஷன் வந்து W2 W3. H ஃபங்க்ஷன் என்னது, W2 plus W3. சோ நம்ம இதுக்கு ஒரு மக்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா, அப்ப இது இந்த ஒரு மக்ஸ், இது ஒரு மக்ஸ், இது ஒரு 2:1 மக்ஸ், இது ஒரு 2:1 மக்ஸ். அது ரெடி பண்ணுவோமா. சோ G என்னது நாம பார்த்தோம், G is equal to W2 W3. சோ இத என்ன ஃபங்க்ஷன் மக்ஸா மாத்தணும் பிள்ளைங்களா சொல்லுங்க, இது என்னது, இத நம்ம W2 ஒரு செலக்ட் லைன் வச்சுக்குவோம், இது அவுட்புட் என்னது G. சோ இது என்ன கரெக்டா சொல்லுங்க, W2 0 இருக்கும்போது what is the, so G of W2 equal to 0. இது என்னது, G of W2 equal to 1. இதான் இன்புட். சோ நம்ம பர்பஸ் என்னது, அப்ப இது எப்படி ஈக்குவேஷன் எழுதுறோம், G is equal to W2 bar G of W2 equal to 0 plus W2 bar G of W2 equal to 1. So, sorry, இங்க W2 bar வராது, I'm sorry, இங்க W2 bar வராது. அப்ப இங்க G of இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப G of W2 is equal to 0 என்னது, G of W2 equal to 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, G of W2 0 இருந்ததுன்னா என்ன வரும், இங்க W2 0 போட்டா என்ன வரும், W2 0னா இங்க 0 வரும். அடுத்து G of W2 equal to 1 அப்படின்னா என்ன வரும், இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், W3 வரும். சோ இது ரெண்டு தான் நமக்கு ஃபங்க்ஷன். சோ நம்ம மக்ஸ் என்னவா இருக்கு, G ஃபங்க்ஷன், இதனுடைய செலக்ட் லைன் என்னது W, W2 0 இருக்கும்போது என்ன கிடைக்குது, இங்க 0, இங்க என்ன இருக்கு, W2 1 இருக்கிற போது இங்க W3. சோ இது ஒரு நமக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், இது நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது
H is equal to என்னது போன ஸ்லைட்ல பார்த்தோம். H என்னது G முடிச்சாச்சு. இப்ப H is equal to W2 plus W3. So H is equal to W2 plus W3. அப்ப அது H எப்படி எழுதலாம்? நம்ம என்ன செலக்ட் லைன் எடுக்க போறோம்? W2 bar H of W2 equal to 0 plus W2 into H of W2 equal to 1. So, இது எப்படி எழுதுறோம்? W2 bar. இது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமே. H of W2 is equal to 0 என்ன வரும்? 0 plus W3. அப்ப என்ன வரும்? W3 plus W2. இதுல H of W2 is equal to 1 என்ன வரும்? 1 plus W3 எவ்வளவு? 1 plus நம்ம எழுதி எழுதுவோம். 1 plus W3. 1 plus W3 என்ன பிள்ளைங்க சொல்லுங்களே? So, இத W2 bar, W3 plus W2, 1 plus W3, 1. So, நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, நம்ம இது தெரிஞ்ச மக்ஸ் ஈக்குவேஷன் தான். So, அந்த மக்ஸ் ஈக்குவேஷனுக்கு H என்னது? Hங்கிறது அவுட்புட், W2ங்கிறது செலக்ட் லைன். W2 0வா இருக்கும்போது என்ன கிடைக்குது? W2 0வா இருக்கும்போது என்னது? இங்க W3, இங்க என்ன வரும்? W2 1 இருக்கிற போது என்னது வரும்? 1 வருது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, G ஃபங்க்ஷனும் பண்ணிட்டோம், H ஃபங்க்ஷனும் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அதை எப்படி என்ன பண்ணோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ரெண்டையும் பழையதுல கொண்டு போய் சேர்க்கணும். சோ G கண்டுபிடிச்சாச்சு, H கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த மொத்த ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணணும். பண்ணுவோமா? சோ போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? ஒரு G ஃபங்க்ஷன். இது என்னது? H ஃபங்க்ஷன். G ஃபங்க்ஷன் என்னது? W2 W3. H ஃபங்க்ஷன் என்னது? W2 plus W3. இதான் போனதுல பார்த்தோம். இது வந்து மொத்தத்துக்கு என்ன மக்ஸ் ஒன்று டெவலப் பண்றோம். அதுவும் ஒரு 2:1 மக்ஸ் தான். இது என்னது? F. இதான் ஃபைனல் ஃபங்க்ஷன். சோ இதனுடைய இதுல என்ன இருந்தது? இது W1 இருந்தது. W1 0 இருக்கும்போது W2 W3 வந்தது. H W1 வந்து 1 இருக்கும்போது வந்தது. சோ இதனுடைய இது என்னது? W2. சோ இது W2. சோ இதனுடைய இன்புட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஜீரோ, W3, இங்க W3 1. சோ நம்ம முன்னாடி கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் என்ன இருந்தது? இந்த மாதிரி இருந்த ஃபங்க்ஷனுக்கு F is equal to W1 W2 W1 W3 plus W2 W3. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம we have built a mux circuit totally. So இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருந்தது? So what we have done is we have built a mux circuit, 2:1 mux circuit for this function. So இந்த செஷன்ல வந்து தெளிவா 2:1 mux circuit பண்ணி பில்ட் பண்ணி வச்சு பண்ணிருக்கோம். அடுத்ததுல வந்து 4:1 mux circuit பில்ட் பண்ணுவோம். சோ ஷெனான்ஸ் தியரம் தெளிவா பார்த்திருக்கோம். இதுக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய பேஜஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல 1.33 to 1.38. அடுத்து இந்த டிஸ்கஷன் வந்து பிரவுன் புக்ல செக்ஷன் 6.12 இருக்கு. ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ த்ரூ திஸ் சாஃப்ட் காப்பி. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம 4:1 மக்ஸ பத்தி எப்படி ஒரு கிவன் ஈக்குவேஷனுக்கு 4:1 மக்ஸ வச்சு எப்படி சர்க்யூட் பில்ட் பண்றதுங்கிறத தெளிவா பார்ப்போம். தேங்க்யூ.